ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நியூட்டன் லா விஸ்காசிட்டி கண்டுபிடிச்ச பிறகு ஃப்ளூயிடை வந்து இரண்டு வகையா பிரிச்சாங்க. எந்த ஃப்ளூயிட்லாம் நியூட்டன் லா விஸ்காசிட்டி ஒபே பண்ணுதோ அந்த ஃப்ளூயிடுக்கு பேர் வந்து நியூட்டனியன் fluid. அவ்வளவுதான். ஒபே பண்ணா நியூட்டோனியன் ஃப்ளூயிட். ஒபே பண்ணல அப்படின்னா அதுக்கு பேரு Non-Newtonian fluid. அவ்வளவுதான், நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நியூட்டன் ஃப்ளூயிட், the fluid which obeys the Newton law of viscosity is termed as Newtonian fluid. The fluid which does not obey the Newton law of viscosity is termed as non-Newtonian fluid. Non-Newtonian fluid. அவ்வளவுதான். Yes, sir. இப்ப நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட்னா வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. அது வந்து சிஎஸ்எஸ் வந்து ரேட் ஆஃப் சிஎஸ்ஐக்கு ப்ரொபோஷனலா ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. ஆனா நான் Yes, நியூட்டனியன் sir. ஃப்ளூயிட் பாத்தீங்கன்னா இனில் Yes, அடங்கா sir. நிறைய வெரைட்டியா இருந்தது. Yes, sir. சரியா? வெரைட்டியா இருந்தது. அப்ப ஒவ்வொரு ஃப்ளூயிடும் ஒரே வெவ்வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுச்சு. நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணாங்க. மட்டு எடுத்து இது பண்ணாங்க, சீவேஜ் லிக்விட் எடுத்து இது பண்ணாங்க, பேஸ்ட் எடுத்து ஆராய்ச்சி Yes, பண்ணாங்க. sir. ஒவ்வொரு ஃப்ளூயிடா எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிஹேவியர். Yes, sir. எல்லாத்தையும் மொத்தமா கூடி பேசுறாங்க. நான் நியூட்டன் ஃப்ளூயிட் கண்டுபிடிச்சவங்க எல்லாம் வாங்கப்பா, நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு கான்ஃபரன்ஸ்ல கூப்பிட்டு பேசுறாங்க. Yes, sir. பேசி எல்லாரும் கலந்து ஒரு லா கண்டுபிடிக்கிறாங்க. எதுக்கு? Yes, sir. Non-Newtonian fluid. ஆமா, அந்த லாக்கு பேரு மாடிஃபைடு நியூட்டன் லா விஸ்காசிட்டி. Yes, sir. அது என்ன பண்ணுதுன்னா நாட் ஓன்லி நான் நியூட்டன் ஃப்ளூயிடும் இதுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. எல்லா ஃப்ளூயிடையும் வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல மாடிஃபை நியூட்டன் லா விஸ்காசிட்டி சொல்லலாம். ஈக்குவேஷன் எப்படி சொல்றாங்க? டவ் ஈக்குவல் டு Yes, sir. கேபிட்டல் ஏ, Yes, sir. ஓபன் த பிராக்கெட், Yes, sir. du by dy, Yes, sir. க்ளோஸ் த பிராக்கெட், Yes, sir. பவர் n Yes, sir. பிளஸ் கேபிட்டல் பி. என்ன சொன்னாங்க? Uh, sir, formula was state modified Newton law of viscosity. Tau equal to W is equal to A into du by dy the whole power n plus d, sir. plus b. சரியா? plus b. சோ அதுல ஏவும் பியும் என்னன்னு தெரியணும், என்ன என்னன்னு தெரியணும். சரியா? ஏனா a and b are arbitrary constant. n is the Okay. exponential constant. Okay. Okay, sir. Yes, sir. இப்போ ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒவ்வொரு ஃப்ளூயிடுக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். சரியா? Yes, sir. ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒவ்வொரு இது ஃப்ளூயிடுக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் மென்ஷன் பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட் நியூட்டோனியன் ஃப்ளூயிடுக்கு என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நியூட்டோனியன் ஃப்ளூயிடுக்கு A ஈக்குவல் டு நியூட்டனின் ஃப்ளூயிடுக்கு A ஈக்குவல் டு மியூ, A is equal to mu. n ஈக்குவல் டு 1, n ஈக்குவல் டு 1, Okay, sir. B ஈக்குவல் டு 0. Okay, sir. இப்போ சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? Mu, same form Newtonian law of velocity தான் சார் வரும். ஆமா, எழுதிங்க, அதை எழுதிங்க. tau ஈக்குவல் டு மியூ du by dy வரும்.
Yes, sir. அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூடோ பிளாஸ்டிக் fluid. சூடோ பிளாஸ்டிக் fluid. Yes, sir. சூடோ பிளாஸ்டிக் fluidனா இது கண்டிஷன் என்ன வரும்னு சொல்றேன். ஈக்குவேஷன் நீங்க சொல்லணும். சரியா? சோ கண்டிஷன் வந்து நம்ம சொல்லலாம், ஆரம்பிக்கலாம். கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூடோ பிளாஸ்டிக் fluidக்கு கண்டிஷன் என்னன்னா A equal to mu n should be less than 1. N less than 1. Hmm. Okay, sir. B equal to 0. அப்ப ஈக்குவேஷன் என்ன வரும்? 0 power 1. Mu மட்டும்தான் சார் வரும். இல்ல tau equal to mu du by dy whole power n, where n should be less than 1. n அப்படியே தான் போட முடியும். என்ன வந்து n 1னா தூக்கிடலாம். ஆனா n less than 1னா தூக்க முடியாது. ஃபார்முலா என்னன்னா tau equal to mu du by dy whole power n. அவ்வளவுதான் ஃபார்முலா. where n Okay, should sir. be less than 1. Okay, sir. ஓகேவா? சூடோனா பொய். சூடோன்ற வார்த்தைக்கு Lie. ஃபால்ஸ். சூடோ Yes, sir. போடா. நீங்க பயாலஜி ஸ்டூடெண்டா கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்டா? பிளஸ் 2ல Bio தான் சார். பயோ தான். சூடோ போடா அப்படின்னு படிச்சிருப்பீங்க. பைலம் Yes, sir. போடா. சரியா? Yes, sir. கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சூடோனா False column. ஃபால்ஸ். சரியா? அப்ப Yes, sir. சூடோனா இங்க பொய்ன்னு அர்த்தம். பொய்னா n 1க்கு கீழே இருக்கும். Yes, sir. சரியா? அப்ப அடுத்தது பார்க்க போறது டைலேட்டன்ட் fluid. டைலேட்டன்ட் fluid. டைலேட்டன்ட் fluid. டைலேட்டன்ட் Yes, fluid. sir. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைலேட்டன்ட் fluid. சோ டைலேட்டன்ட் fluidனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கண்டிஷன் இருக்குன்னா A equal to mu. Yes, sir. n should be greater than 1. Yes, sir. B equal to 0. Yes, sir. இப்போ ஈக்குவேஷன் என்ன வரும்? Mu du by dy whole power n, where n where n is greater than 1. அவ்வளவுதான். டைனா என்ன அர்த்தம்? 2 behavior இருக்கு சார். ரெண்டுன்னு அர்த்தம். டைனா ரெண்டு அர்த்தம். ரெண்டு வந்து ஒன்னை விட அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? ஒன்னை விட அதிகமா தான் சார் இருக்கு. அதிகமா தான் இருக்கும். அப்ப n greater than 1. அப்ப Yes, sir. இங்க ஒரு பஞ்ச் டயலாக் இருக்கு. சூடோனா பொய். பொய்னா n less than 1. சரியா? Yes, sir. டைனா n greater than 1. Yes, sir. பொய்னா n less than 1. டைனா n greater than 1. Yes, sir. இந்த பஞ்ச் டயலாக் மனசுல இருக்க வரைக்கும் சூடோ பிளாஸ்டிக் fluidம் டைலேட்டன்ட் fluidம் ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கன்ஃபியூஷன் Okay, ரெண்டு sir. பேர்னா யாருக்கு ஒன்னை விட கம்மியா இருக்கும், யாருக்கு ஒன்னை விட அதிகமா இருக்கும் சந்தேகம் வரும்போது டைனா More than 1. Pseudo no less than 1. அவ்வளவு. அப்ப ஈக்குவேஷனும் Okay, ஈஸியா வச்சுக்கலாம். tau equal to mu du by dy whole power n. ஓகே. Yes, sir. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா thixotropic fluid. Sir? Thixotropic fluid. Thixo, THIXOTROPIC. Thixotropic fluid. Okay, sir. இவனும் வந்து யார போலனா சூடோ மாதிரியே தான். இவனும் வந்து சூடோ மாதிரியே தான். சரியா? ஆனா இவன் என்ன வித்தியாசம் அப்படின்னா இவன் வந்து டைம் டிபெண்டன்ட் fluid. சூடோவும் டைலேட்டன்ட்டும் டைம் இண்டிபெண்டன்ட் fluid.
Okay, sir. Pseudo dilated time independent fluid. It does not depends on time. Okay, sir. அப்படின்னா என்ன அர்த்தம்னா viscosity does not changes with respect to time. Viscosity does Okay. not changes with respect to time. எது எது? Pseudotropic and dilated, sir. Pseudoplastic. Pseudotropic கிடையாது. Oh. Pseudoplastic Pseudotropic and and dilated. dilated. So வந்து thixotropic வந்து time dependent fluid. இங்க என்னன்னா Yes. இங்கேயும் அதே தான். A equal to mu, n should be less than Okay. 1. ஏறத்தாழ சூடோவும் திக்ஸோவும் ஒரே மாதிரி இருக்கானா? Yes, sir. அப்ப ஈக்குவேஷன் tau equal to mu du by dy whole power n தான். Yes, sir. Yes, sir. அடுத்தது rheopectic fluid. Next rheopectic fluid. RHEO PEC TIC. Rheopectic fluid. rheopectic fluid அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவனும் டைலேட்டடும் கம்பேர் பண்ணலாம். இவ யாருன்னா டைம் டிபெண்டன்ட் ஃப்ளூயிட். rheopecticக்கும் டைம் டிபெண்டன்ட் ஃப்ளூயிட். என்ன அர்த்தம் அப்படின்னா viscosity changes with respect to time. Yes, sir. Viscosity changes with respect to time. Yes, sir. சரி, இப்ப இதுல என்ன புரிதல் இருக்கு அப்படின்னா rheopectic fluidல A equal to mu, n should be greater than 1. Yes, sir. இப்போ tau equal to du by dy whole power n. அதே தான் வரும். Yes, sir. அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிங்காம் பிளாஸ்டிக் fluid. Bingham, 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 Bingham plastic fluid. Bingham plastic fluid. இவன் யாருன்னா டைம் இண்டிபெண்டன்ட் fluid. இவன் எங்க வரானா டைம் இண்டிபெண்டன்ட்ல வரான். டைம் இண்டிபெண்டன்ட். சோ 3 பேரு டைம் இண்டிபெண்டன்ட் fluid, 2 பேரு டைம் டிபெண்டன்ட் fluid. Okay, sir. சரியா? இப்ப இதுல என்ன அப்படின்னா A equal to mu, Yes, sir. n equal to 1. Okay, sir. B Newton law 0 was, sir. எது? P 0 was, sir. No, B equal to tau naught. B equal to tau naught. Okay, sir. அப்ப நம்ம ஈக்குவேஷன் வரும்னா tau equal to tau naught plus mu du by dy. Yes, sir. சரியா? இது எங்க பிங்காம் பிளாஸ்டிக் fluid பார்த்தனா எப்படி புரிதல் அப்படின்னா அது வந்து கொஞ்ச நேரம் சாலிடா ஆக்ட் ஆகும். பேஸ்ட் இருக்கு, காலையில பல்லு விளக்க போறோம், பேஸ்ட் Yes, ஓபன் sir. பண்றோம், நல்ல பிரஷர் கொடுக்குறோம், Yes. பேஸ்ட் வர மாட்டேது. Yes, sir. பிரஷர் கொடுக்கணும், பேஸ்ட் என்ன ஆக மாட்டேது, வர மாட்டேது. Yes, ஆனால் sir. இன்னும் கொஞ்சம் பிரஷர் கொடுத்தோம், பேஸ்ட் வருது. Yes, sir. சோ அப்ப கொஞ்ச நேரம் வரைக்கும் சாலிடா பிஹேவ் பண்ணுது, டவு நாட் வரைக்கும் வராது. Yes, sir. அப்ப நம்ம நம்ம என்ன சொல்றோம், நம்ம பேஸ்ட பிரஸ் பண்ணிட்டு வர சொல்றோம், வரலாம் வரலாம் வா அப்படின்னு கூப்பிடுறோம். ஆனா என்ன பண்ணுது பேஸ்ட், டவு நாட் வரைக்கும் But வர மாட்டேது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பிரஷர் கொடுத்தோம்னு வருது. அவ்வளவு. இதான் பிங்காம் பிளாஸ்டிக் fluid அர்த்தம். It will act as a solid up to tau naught and after that it will flow. சரியா? இப்ப ட்ரீ டயக்ராம் போடுறோம் வச்சுக்கேன். இப்ப டைப்ஸ் ஆஃப் நியூட்டன் fluidோட ட்ரீ டயக்ராம் போடுறோம். fluid வந்து எத்தனை வகைப்படும்? fluid நியூட்டன் 2 வந்து types. 2 டைப்ஸ். அப்ப 2 கலர் போட்டுட்டு ஒரு பக்கம் நியூட்டன் fluid, இன்னொரு பக்கம் நான் நியூட்டன் fluid போடலாம். நான் நியூட்டன் fluid எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். டைம் இண்டிபெண்டன்ட் fluid, டைம் டிபெண்டன்ட் fluid 2 வகைப்படும். சரியா? Okay, sir. அப்புறம் டைம் இண்டிபெண்டன்ட் fluid எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். ஒன்னு சூடோபிளாஸ்டிக் fluid, ரெண்டாவது டைலேட்டன்ட் fluid, மூணாவது பிங்காம் பிளாஸ்டிக் fluid. Yes, sir. அடுத்த டைம் இண்டிபெண்டன்ட் fluid எத்தனை வகைப்படும்?
Time dependent டைம் டிபெண்டன்ட் சாரி isotropic rheopectic fluid, sir. அவ்வளவுதான் ரெண்டு வகை. அப்படியே ட்ரீ டயக்ராம் போட்டுங்க. சரியா? Yes, sir. ட்ரீ டயக்ராம் யூ ஹேவ் டு ட்ரை ட்ரீ டயக்ராம் பிரான்ச் பை பிரான்ச்சா போட்டு அழகா அதை போட்டு அதை ரிவைஸ் பண்றதுக்கு கரெக்டா அதை வச்சுக்கணும். எப்பவுமே ஒரு விஷயம் Okay, sir. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து ஒரு சிம்பிளிஃபைடு ட்ரீ டயக்ராமா மைண்ட் மேப்பா பார்க்கும்போது நமக்கு பக்காவா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். Okay, sir. ஓகே, Okay, sir. ஸோ அதை போட்டுருங்க. போட்டீங்களா? முடிஞ்சுதா? Yes, sir. ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அப்ப ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து ரெண்டு பார்ட்டா ப்ராடா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்னு ஹைட்ரோடைனமிக்ஸ். இல்ல ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ், ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ், சரியா? ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ்ல என்ன? ஸ்டாட்டிக்ஸ்னா என்ன? Staticனா ரெஸ்ட்ல இருக்கிறது, sir. நிலையான அர்த்தம். அப்ப ஓடாத தண்ணிய பத்தி ஆராய்ச்சி பண்ற படிப்பு தான் ஹைட்ரோஸ்டாட்டிக். Yes, sir. சரியா? ஓடுற தண்ணியை பத்தி படிக்கும்போது அது வந்து ரெண்டு பிரான்ச்சா பிரிக்கிறாங்க, ஃப்ளூயிட் கினமேட்டிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். ஸோ நமக்கு மூணு பிரான்ச் இருக்கு, இதுலயே மூணு கிளையா போகும். ஒரே மாதிரி வந்தது வந்து இப்ப மூணா மாறுது. ஒன்னு வந்து ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ், அங்க வந்து நம்மளோட ஃப்ளூயிட் வந்து ஓடக்கூடாது. Fluid static Okay, sir. subject which deals with the fluids at rest. Okay, sir. அடுத்தது fluid kinematics. Kinematics. Fluid kinematics னா என்னன்னா, fluid kinematics subject which deals with the fluid motion. Okay, sir. Fluid motion without considering the force created the motion. அடுத்த fluid dynamics. Fluid dynamics is the study of forces acting on the fluid. Yes, sir. சோ ஃபோர்ஸ பத்தி படிக்கலாம், இல்ல மோஷனை பத்தி படிக்கலாம், இல்ல ரெஸ்ட்ல இருக்கிறத பத்தி படிக்கலாம். ரெஸ்ட்ல இருக்க பத்தி படிச்சா என்ன படிப்பு? Fluid statics. ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் அர்த்தம், சரியா? அதே வந்து மோஷனை பத்தி படிச்சா, ஃப்ளூயிட் மோஷனை பத்தி படிச்சா Fluid dynamics, sir. ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ். மோஷன் Kinematics. ஃப்ளூயிட் மோஷனை பத்தி படிச்சா அது வந்து ஃப்ளூயிட் கினமேட்டிக்ஸ். ஃப்ளூயிட் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை பத்தி படிச்சா Fluid dynamics, sir. அவ்வளவுதான். Yes, sir. இப்போ வந்து ஸ்டாட்டிக்ஸ், ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ்ல ஒரு ஓடாத தண்ணியை வச்சு நம்ம என்ன படிக்கிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது இப்பதான் வராது பாஸ்கல்னு ஒருத்தர் வராது. பாஸ்கல் வந்து எடுத்துக்கிட்ட தண்ணி வந்து என்னது? ஃப்ளூயிட் அட் ரெஸ்ட். பாஸ்கல் என்ன எடுத்துக்கிட்டாரு? Fluid at restல இருக்கிறத ஸ்டடி பண்ணிருக்காரு. நான் தான் பாஸ்கல். இப்ப யாருன்னு கேட்டா நான் சுரேந்தர் சார்னு சொல்லக்கூடாது, ப்ரொஃபசர் சுரேந்தர் சொல்லக்கூடாது, நான் தான் பாஸ்கல். சரியா? பாஸ்கல் என் கையில என்ன இருக்கு? என் கையில தண்ணி ஓடுதா ஓடலையா? ரெஸ்ட்ல தான் சார் இருக்கு. ரெஸ்ட்ல தான் இருக்கு, அழகா ரெஸ்ட்ல இருக்கு. இப்ப இந்த மாதிரி பாஸ்கல் வந்து ஒரு ஓடாத தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல ஒரே ஒரு புள்ளியை பாக்குறாரு. இங்க எத்தனையோ புள்ளி இருக்கு, ஆனா ஒரே ஒரு புள்ளியை பாக்குறாரு. பாருங்க இந்த பாயிண்ட். பாஸ்கல் வந்து என்ன எடுத்துக்கிட்டாரு? ஃப்ளூயிட் அட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாரு. அதுல ஒரு பாயிண்ட் அவர் ஃபோக்கஸ் பண்றது பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் வைக்கிறாரு. என்ன பேர் வைக்கிறாரு? எல்கேஜில ஃபர்ஸ்ட் நம்ம போனோம்னு என்ன கத்து கொடுத்தாங்க? ABCD. ஆமா, ஏபிசிடி கொடுத்தாங்கல்ல. அவர் வைக்கிறாரு ஏன்னு பேர் வைக்கிறாரு. பாயிண்ட்டுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? A. ஏ. ஸ்டாட்டிக் ஃப்ளூயிடு ஏன்னு பேர் வைக்கிறாரு. ஓகே, பேர் வச்சதுக்கு அப்புறம் அந்த ஏன்ற பாயிண்ட்ல, ஏ என்ற உள்ளுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கேன், அந்த ஏன்ற பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிற பிரஷரை இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல மெஷர் பண்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? வந்தவன பாஸ்கல் என்ன பண்ணாரு? ஒரு ரெஸ்ட்ல இருக்க ஒரு ஃப்ளூயிட் எடுத்து அதுல ஒரு பாயிண்ட் எடுத்து அதுல ஆக்ட் ஆகுற எல்லா டைரக்ஷனையும் பாக்குறாரு. எல்லா டைரக்ஷனையும் பிரஷரை மெஷர் பண்றாரு. அவருக்கு ஒரு ஷாக்.
என்னடா ஷாக் அப்படின்னா எல்லா டைரக்ஷன் ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் சேமா இருக்கு. இதான் பாஸ்கல் பண்ண 4 சம்பவம். ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட் எடுக்கிறாரு, பாயிண்ட நோட் பண்றாரு, பாயிண்ட்டுக்கு பேர் ஓகே வைக்கிறாரு, ஏன்னு பேர் வைக்கிறாரு. ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகிற அந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிற எல்லா திசையிலையும் வந்து மெஷர் பண்றாரு. மெஷர் பண்ண அவருக்கு என்ன கிடைக்குது? ஆல் டைரக்ஷன் ஆர் ஈக்குவல். ப்ரெஷர் ப்ரெஷர் a point in all directions is equal. அதான் பாஸ்கல். இன்னும் ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட் அது மறக்காம சொல்லணும். ஓடுற ஃப்ளூயிட்ல போய் மெஷர் பண்ணா அப்படி இருக்காது. ஆனா ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட்ல pressure acting on a point. ஆல் Statement. டைரக்ஷன் Pressure acting on a point in a static fluid. Pressure acting on a point A. ஏன்னா நம்ம பேர் என்ன வச்சாரு பாயிண்ட்டுக்கு? ஏ சார். ஏன் தான் வச்சாரு? ஏன்னா அவர் நம்ம எல்லாருமே எல்கேஜில போனோம். நம்ம ஃபர்ஸ்ட் கத்து கொடுத்து ஆல்பா தான் கத்து கொடுப்பாங்க. அப்ப பேர் வைக்க சொன்னா நமக்கு சுரேந்திரன், சபரினா அப்படிலாம் வைக்க முடியாது. ஏ பி அப்படிதான் வைப்பாங்க. அப்ப ஏன்னு வச்சாரு. So pressure acting at a point A in a static fluid is constant in all direction. பாஸ்கல் ஸ்டேட் பண்ணுங்க பாப்போம். Pressure acting at a point A is constant in all direction in a static fluid. துங்குவை விட்டு விட்டாயிடான்ற மாதிரி ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட் விட்ட. நான் சொல்றேன் ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட்ன்ற வார்த்தை உள்ள வரணும். இப்ப இது நம்ம ஏதாச்சும் வார்த்தையை மறந்துடுவோன்றதுக்காக பாஸ்கல் என்ன பண்ணாருன்னா தான் பேரையே பிட்டா மாத்தினாரு. சரியா? பிட் அடிச்சா என்ன சொல்லுவாங்க? தப்புன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா பாஸ்கல் என்ன பண்ணிட்டாரு? பாஸ்கல் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் பேரையே பிட்டா மாத்திட்டாரு. பாஸ்கல் என்ற வார்த்தையில ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? P. பி. பி ஃபார் பிரஷர் அப்படின்னாரு. செகண்ட் லெட்டர் என்ன? A. ஏ. ஆக்டிங் அட் எ பாயிண்ட் ஏ அப்படின்னாரு. மூணாவது லெட்டர் என்ன? S. எஸ். இன் ஏ ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட்னாரு. நாலாவது லெட்டர் என்ன? C. சி ஃபார் கான்ஸ்டன்ட்னாரு. இஸ் கான்ஸ்டன்ட். அடுத்தது ஏஎல். In all direction. இன் ஆல் டைரக்ஷன் வரும். ஸோ லாவையும் கண்டுபிடிச்சி நமக்காக பேரை விட்டாவும் தந்துட்டு போயிருக்காரு. அதனால பாஸ்கலுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? தப்பா சொல்லக்கூடாது பாஸ்கல்லாவ. சரியா? Okay sir. சரியா? பிட்டு வந்து அவர் கொடுக்கல. பிட்டு நம்மளோட பிட்டு, நம்மளே உருவாக்கின பிட்டு. ஆனா லா அவர் சொல்லிட்டு போனார். ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றோம். இருந்தாலும் அந்த பிட்டை பாஸ்கலே உருவாக்குனதான் நம்ம நம்பி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தப்பு இல்ல. Okay. ஸோ ஸ்டேட் பண்ணுங்க. இப்போ ஸ்டேட் பண்ணுங்க பாப்போம். Pressure acting at a point A in a static fluid is constant in all directions sir. சூப்பர்மா, வெரி குட். பாஸ்கல்லா தூக்கத்தை எழுப்பி கேட்டாலும் சொல்லலாம், தைரியமா இருக்கும். சரியா? அவ்வளவுதான். இப்ப பாஸ்கல்லா முடிஞ்சதா? அடுத்தது ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ்ல முக்கியமான லா, இன்னொரு லா இருக்கு, ஹைட்ரோஸ்டாட்டிக் லா. ஹைட்ரோஸ்டாட்டிக் லா. Yes sir. dP by dz, change in pressure, dP by dz equal to minus omega. Yes sir. So எப்படி இது ஸ்டேட்மெண்டா சொல்லுங்க பாப்போம். PT by P ratio of தெரியல, இது எப்படி டிஃபைன் பண்றதுன்னு தெரியல சார். அதுதான் ட்ரை பண்ணணும். தெரியலன்றதுதான் எனக்கு தெரியும். ஆக்சுவலா dP by dz equal to minus ஒமேகான்னு சொல்லிட்டேன். இத வந்து வார்த்தையில சொன்னா நீ பக்கா இன்ஜினியர். ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. ஈக்குவேஷன் வந்து சமன்பாடு அப்படி சொல்லுவாங்க. சமன்பாட நீ சொல்லிட்ட அப்படின்னா நீ பக்கா இன்ஜினியர். The change in pressure with respect to z direction sir. Z direction with respect to vertical direction. Okay Change in sir. pressure with respect to vertical direction is always constant. Is always Okay, sir. constant. That is Okay, sir. equal to negative of the specific weight of the fluid. That is equal to negative of the specific weight of the fluid. Okay sir.
சரியா? சோ இதான் வந்து இது. ஓகே சோ இப்ப நம்ம பார்க்கும்போது நம்ம இதுல இருந்து ஈக்குவேஷன் கொண்டு வரலாம். dp equal to minus gamma dz. dp எஸ் சார் equal to minus gamma dz. அடுத்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோ. dp equal to minus gamma dz. ஓகே சார் அடுத்தது integrating on both side. integrate பண்ணா p2 minus p1 equal to minus gamma z2 minus z1. எஸ் சார் integrate பண்ணிட்டு substitute limit substitute பண்ணா we can get the equation p2 minus p1 equal to minus gamma z2 minus z1. மறுபடியும் மைனஸ் உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணா p2 minus p1 equal to gamma z1 minus z. மைனஸ் Z2. அவ்வளவுதான் இது. சரியா? இதுல என்ன சார் பண்ணுவாங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸ் பிரஷர் வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சோ ஒரு மேல இருக்க பிரஷர் வந்து 1 அப்படி எடுத்துக்கிட்டோம். மேல இருக்க பாயிண்ட் வந்து 1 இப்படி இருக்கு. இது மேல இருக்க பாயிண்ட் 1, இங்க 2 அப்படி எடுத்துக்கிறோம். சரியா? இது 1, இது 2 வந்து கீழே இருக்குன்னா சோ 2ல பிரஷர் இருக்கும். சோ p2 minus p1 இல்லையா? therefore p2 equal to p1 வந்து 0 வச்சுக்கிட்டா when you substitute p1 equal to 0, p2 equal to gamma z1 minus z2. p2 equal to gamma z1 minus z2. gamma is equal to omega sir. the gamma, yes, sorry, p2 அதான் p2 equal to omega times of z1 minus z2. omega times sir. Okay ஒமேகா தான் நம்ம ஸ்பெசிஃபிக் ஹைட்டுக்கு ஒமேகா தான் யூஸ் பண்ணுவோம். காமா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ல. ஃபர்ஸ்ட் dp by dz equal to minus omega ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னோம்? உனக்கு சொன்ன காமா சொல்லிட்டோமா? எஸ் சார். ஆமா, அது காமா இல்லாம ஒமேகா போட்டுங்க. dp by dz equal to minus omega. அப்ப போட்டனா காமா இருக்கிறதுல ஒமேகா மாத்துங்க. அப்ப நமக்கு கிடைச்சிரும். So Pt equal to omega, open the bracket, z1 minus z2. Yes sir. அவ்வளவுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி இப்ப என்னன்னா ஒரே ஒரு ஹைட் மட்டும் இருந்ததுன்னா, ரெண்டு ஹைட்டுக்கு பதிலா ஒரே ஒரு ஹைட் மட்டும் இருந்தா p ஈக்குவல் டு ஒமேகா இன்டூ z1 z. இப்ப z1 z2க்கு பதிலா ரெண்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் p ஈக்குவல் டு ஒமேகா z. p ஈக்குவல் டு ஒமேகா z அப்படி வச்சு பிரஷர் கண்டுபிடிக்கணும். இதான் பிரஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபேமஸான ஃபார்முலா. p ஈக்குவல் டு ஒமேகா இன்டூ z. இல்ல சில ஹைட்னு கொடுத்துருவாங்க நேரா, p ஈக்குவல் டு ஒமேகா இன்டூ h. ஒமேகா h கொடுத்தாங்கன்னா நம்மளால பிரஷர் கண்டுபிடிக்க முடியும். ஒமேகாவோட யூனிட் என்ன? ஒமேகா இன்டு ஹைட்டா சார்? ஆமா ஒமேகா பிரஷர் ஈக்குவல் டு ஒமேகா இன்டு ஹைட். சோ ஒமேகாவோட யூனிட் என்ன? வெயிட் டென்சிட்டியோட யூனிட், ஸ்பெசிஃபிக் ஹைட்டோட யூனிட் நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். எஸ் சார். தெரியல, மறந்துச்சு. வெயிட் டென்சிட்டி என்ன டிஃபைன் பண்ணோம்? வெயிட் டென்சிட்டி என்ன டிஃபைன்? வெயிட் பெர் யூனிட் வால்யூம். யூனிட் வால்யூம் சார். மாஸ் டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம், வெயிட் டென்சிட்டினா வெயிட் பை வால்யூம். வெயிட் பை யூனிட் வால்யூம் சார். வெயிட்க்கு யூனிட் நியூட்டன், வால்யூம்க்கு யூனிட் மீட்டர் கியூப். மீட்டர் கியூப். அப்ப நியூட்டன் பை மீட்டர் கியூப மீட்டரால பெருக்கினா நமக்கு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் வரும். பிரஷரோட யூனிட் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். சரியா? பிரஷர் ஈக்குவல் டு ஒமேகா இன்டு h. இது நல்லா அடிக்கடி நிறைய இடத்துல யூஸ் பண்ற ஃபார்முலா. பிரஷர் ஈக்குவல் டு ஒமேகா இன்டு h நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகே சார். ஓகே சார். வந்து இது இப்ப நமக்கு பிரஷருக்கு வந்து ஃபார்முலா தெரியும். ஹைட்ரோஸ்டாட்டிக் லா மூலமா தான் பிரஷர்ன்ற ஒரு வார்த்தையே உள்ள வருது. சோ ஒமேகா வந்து நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருக்கோம். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை வால்யூம். எஸ் சார். சரியா? வெயிட் பை வால்யூம் போட்டோமா ஒமேகாக்கு. அதே போல ஒமேகா ஈக்குவல் டு ரோ ஜி போட்டோமா? எஸ் சார். அதே போல ஒமேகா ஈக்குவல் டு பிரஷர் பை ஹைட், அதுவும் போடலாம். பிரஷர் பை ஹைட் p by h.
ஸோ வந்து இப்போ வந்து P by H ஈக்குவல் டு ரோ ஜி அப்படின்னா P ஈக்குவல் டு H into omega சார். அதான் ஒமேகா இன்டு ஹெச் P ஈக்குவல் டு ஹெச் இன்டு ஒமேகா இல்லை ரோ ஜி ஹெச் ஒமேகானா ரோ ஜி இல்லையா P ஈக்குவல் டு ரோ எஸ் சார். ஜி ஹெச் rho g h. எஸ் சார். அது ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறது ஃபேமஸான ஃபார்முலா. ப்ரெஷர் கண்டுபிடி ஒமேகா இன்டு ஹெச் ஃபார்முலா, ப்ரெஷர் ஈக்குவல் ரோ ஜி ஹெச் ஒரு ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு சிம்பிளான ப்ராப்ளத்துல கேட்பாங்க. யூனிட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா ப்ராப்ளம் சால்வ் பண்ண நமக்கு இருக்கு பாஸ்கல்லா ஹைட்ரோஸ்டாட்டிக்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே சார். சரியா? ஸோ இதான் வந்து நம்ம ஓகே. இதோட இது. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான பாடி இருக்கு. ஒன்னு ஃப்ளோட்டிங் பாடி, இன்னொன்னு சப்மர்ஜ்டு பாடி அப்படின்னு இருக்கு. சரியா? ஃப்ளோட்டிங் பாடி, சப்மர்ஜ்டு பாடின்னு ஒன்று இருக்கு. எஸ் சார். சப்மர்ஜ்டு பாடினா என்ன எப்படி இருக்கும்னா அது இப்பதான் ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கு வச்சுக்கேன். இப்போ கிணறு இருக்கு, கிணறை கற்பனை பண்ணிங்க. கிணறுல எஸ் சார். யாரோ ஒருத்த வந்து போய் முங்குறான், ஓடி வந்து வேகமா விழுறான், விழுந்த உடனே உள்ள கீழே போயிடுறான். உள்ள கீழே போயிட்டானா ஃப்ரீ சர்ஃபேஸை விட கீழே போயிட்டானா அவன் வந்து என்ன பாடி? சப்மர்ஜ்டு பாடி சார். சப்மர்ஜ்டு பாடி. ஃப்ரீ சர்ஃபேஸ் மேல வந்தானா மேல ஸ்விம் பண்ணானா ஃப்ளோட்டிங் பாடி. அவ்வளவுதான். ரெண்டு பாடி இருக்கு. இப்ப ரெண்டு பாடிக்கும் நம்ம கண்டிஷன் அது வந்து மூணு வகையான கண்டிஷன் இருக்கு. சரியா? என்னென்ன கண்டிஷனுக்குன்னா ஃபர்ஸ்ட் சப்மர்ஜ்டு பாடிக்கு 3 கண்டிஷன் இருக்கு, ஃப்ளோட்டிங் பாடிக்கு 3 கண்டிஷன் இருக்கு. மொத்தம் எத்தனை கண்டிஷனு? 6 சார். 6 கண்டிஷன். எப்பவுமே 6 வெரைட்டி இருந்தா கண்டிப்பா அங்க ஒரு டேம் ஷூர் கொஸ்டின் வரும். சரியா? 6 வெரைட்டி இருக்கனால கண்டிப்பா இது வந்து என்ன ஜோன்? கொஷின் ஜோன். கொஸ்டின் ப்ரோன் ஜோன். ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன் போட்டிருப்பான் ரோட்ல. நம்ம போன வச்சுக்கேன் அங்க அப்பதான் போட்டிருப்பான். ஆனா அங்க பார்த்தா 2 வண்டி மல்லாக்கா படுத்துட்டு இருக்கும். எஸ் சார். அங்கதான் போட்டிருக்கோம், போட தாண்டி போனோம் அங்க 2 வண்டி படுத்துட்டு இருக்கும். ஏன்னா அது ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன். சரியா? அதே போல கொஸ்டின் ப்ரோன் ஜோன். சரி, நம்ம கொஸ்டின் ப்ரோன் ஜோன்ல படிச்சுட்டு போனா கண்டிப்பா அதை பத்தி எக்ஸாம் போனா ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும். ஓகே சார். ஏன்னா நான் படிச்சதெல்லாம் அப்படியே படிச்சதே கேட்கறானுங்களே அப்படின்னு பார்த்தனா நீ கொஸ்டின் ப்ரோன் ஜோனை படிச்சா அது கேட்பாங்க. சரி, இப்ப இது பண்ண ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா இருக்கு. MBC வெர்டிகலா எழுதணும். மேல M, கீழே B, கீழே C. MBC இப்படி எழுதணும் வெர்டிகலா. கேபிட்டல் M, கேபிட்டல் B, கேபிட்டல் C எழுதியாச்சா? M மேல, அதுக்கு கீழே B, அதுக்கு கீழே C. இப்ப இவங்க 3 பேருக்கு பேர் வைக்கணும். Mனா மெட்டா சென்டர், Mனா மெட்டா சென்டர், Bனா எஸ் சார். சென்டர் ஆஃப் பயான்சி, சென்டர் ஆஃப் பயான். சீனா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. எஸ் சார். இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் பாடி கண்டிஷன் சொல்லுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் இப்ப எழுதிங்க ஃப்ளோட்டிங் பாடி. ஃப்ளோட்டிங் பாடிக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம். ஃப்ளோட்டிங் பாடிக்கு என்ன கண்டிஷன்? ஃப்ளோட்டிங் பாடிக்கு என்ன கண்டிஷன்னா பியை மறைச்சிருங்க. பியை வந்து தம்பு வச்சு மறைச்சிருங்க. மறைச்சிட்டா என்ன இருக்கு? MB. M மேல M இருக்கு, கீழே C இருக்கு. C. ஓகே. கீழே ஓகே C. சார். மேல M இருக்கு, கீழே C இருக்கா? B மறைச்சிட்டீங்க. சரியா? மெதந்தா மெட்டா சென்டர் அப்படின்னா மெதந்தா மெட்டா சென்டர் அது ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ளோட்டிங் பாடிக்கு மேன் வருதுல மெதந்தா மெட்டா சென்டர் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வந்து இப்போ கண்டிஷன் என்ன? ஸ்டேபிள் கண்டிஷன். ஸ்டேபிள் கண்டிஷனா M is above the C. That means மெட்டா சென்டர் is above the C அப்படின்னா ஸ்டேபிள் கண்டிஷன். மெட்டா சென்டர் is above the C. above the center of gravity ஸ்டேபிள் கண்டிஷன். சரியா? இல்ல C is below the M அப்படி கூட ஸ்டேபிள் கண்டிஷன் தான். M மேல இருக்க சொன்னாலும் உண்மைதான், C கீழே இருக்குனாலும் உண்மைதான், ஒன்னே தான். கரெக்டா? எஸ் சார். அன்ஸ்டேபிள்னா அப்படியே உல்டாவா வரும். M is below the C. அடுத்தது அன்ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு M is below the C. M below the C. ஓகே சார். நியூட்ரல்னா M merge with C. M and C are coincide, merge. எஸ் சார். சோ 3 கண்டிஷன் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சார்.
ஸ்டேபிளுக்கு சொல்லுங்க ஃப்ளோட்டிங் பாடிக்கு. M is above the sea, ஓகே stable. அன்ஸ்டேபிள் சொல்லுங்க. M is below the sea is unstable. நியூட்ரல் சொல்லுங்க. M and C are merged or coincide, sir. கோயின்சிட் வித் யாரு? M and C. எம்என்சி சூப்பர் வெரி குட். அடுத்தது வந்து சப்மர்ஜ்டு பாடி. சப்மர்ஜ்டு பாடி சப்மர்ஜ்டு பாடினா மெட்டா சென்டரை மறைச்சிங்க, தம்பு வச்சு மறைச்சிங்க. Yes, sir. மறைச்சிட்டா என்ன வருது? B is above the sea. அவ்வளவுதான் சூப்பர். அதான் ஸ்டேபிள் கண்டிஷன் நோட் பண்ணீங்க. When B is above the sea, stable condition of submerged body. அடுத்தது உல்டாவா அன்ஸ்டேபிளுக்கு என்ன இருக்கும்? B is below the sea, sir. Very good. அடுத்தது நியூட்ரல். Coincide, sir. When B and C are coincide. So ஆறு கண்டிஷன் கத்துக்கிட்டீங்களா? Yes, sir. Okay, you have learned it. Very good. Yes, sir. So இதான் இந்த கண்டென்ட்டுக்கான இது. So என்ன what are things you have learned for this session? Non-Newtonian fluids, sir. In time dependent and different types of fluid based on Newton law of viscosity. Super. அப்புறம் அடுத்தது next வந்து Pascal law. அடுத்தது hydrostatic law. அப்புறம் how to measure the pressure. அப்புறம் Yes, sir. condition for the floating fluid and submerged fluid பார்த்தோம் sir. fluid கிடையாது, floating body. Submerged body, sir. அவ்வளவுதான் சரியா? So you have learned these many things. எல்லாமே question prone zone. So basic of the fluid mechanics பக்காவா லேர்ன் பண்ணிட்டீங்க. So next section வந்து இது பண்றது மீட் பண்றதுக்கு முன்னாடி I will send some of the videos. So videos ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. again வந்து நம்ம மீட் பண்ணுவோம். Okay, sir. Thank you. Thank you, sir.